Okay, the next chapter what we gonna see is strategies for enhancement in food production. இப்போ என்ன ஆயிட்டு திருப்பியும் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால there will be demand in food. ஸோ அப்போது ஆனிமல்ஸும் பிளான்ட்லேயும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அப்போது நேச்சுரலாக நார்மலாக பண்ணும் போது அந்த ப்ரீடிங் அவங்களுக்கு பண்ணும் போதெல்லாம் இட் வில் டேக் டைம். ஸோ நம்மளோட டிமாண்டை வந்து அதுக்காக வந்து வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் தான் வில் பி சீயிங் இன் திஸ் சாப்டர். ஓகே, வாட் இஸ் அனிமல் ஹஸ்பண்டரி? Yes, breeding of livestock and raising them. அங்க என்னலாம் பண்ணுவாங்க? எதுக்கு அது பண்றாங்க? மீட். வேற என்ன யூசஸ்லாம் இருக்கு அவங்களால? எக்ஸ், மீட், அப்புறம் மில்க். வேற என்ன யூசஸ் அவங்களால நமக்கு? உல் கிடைக்கும். ஓகே, என்னென்ன அனிமல்ஸ் அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ரேஸ் பண்ணுவாங்க? hen. ஓகே, that is called poultry. சரி, ஓகே. அப்புறம் வேற என்னென்ன அனிமல்ஸ்லாம்? கோட், டைகர், லயன் வளர்க்குறாங்களா? அப்படி நான் என்ன சொன்னேன், எது வளர்க்குறாங்கன்னு கேட்டேன். சரி சரி, என்னென்ன அனிமல்ஸ்லாம் இது பண்ணுறாங்க? கவ், கேட்டில்ஸ், எஸ், பஃபலோஸ். வேற ஃபிஷ் வந்து அனிமலில் வராதுல்ல. ஷீப், கோட். வேற ஹார்ஸ், எஸ், ஹார்ஸ். பிக்ஸ் வளர்க்குறாங்க ஹார்ஸ்க்கு. ஓகே, about 70% of the world's livestock வந்து it is from India and China only. 70% வந்து from India and China. Okay, we'll see what is the management of these farms, dairy management and then poultry management. இப்போ ஒன்று வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியா அவங்க ஃபேஸ் பண்ண, என்னென்ன க்ரைட்டீரியா they should full. ஓகே, ஃபார் ப்ராப்பர் ஃபுட் சப்ளை வேறு என்ன பண்ணணும்? ஹைஜீன், வேக்சினேஷன், அதுக்காக அதான் ரெகுலர் விசிட் டு வெட்னரி, அதுதான். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க? ஹைஜீன். அப்புறம் அவ்வளோதான், எதுவும் பண்ண மாட்டாங்க. டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க, க்ளீனாக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எதனா இருந்துச்சுன்னா உடனே இது பண்ணுறதுக்கு வேறு என்ன இருக்கும்? முக்கியமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? இதை ஒன்று மேனேஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா, லைக் ஒன்று நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஆஃப் ப்ரீட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு. செலெக்ஷன் ஆஃப் ப்ரீட் பண்ணிட்ட பிறகு தானே அதெல்லாம் ஹைஜீனு, டாக்டர்கிட்ட கொண்டு போகிறது எல்லாமே வந்து அடுத்ததான்ல. ஸோ வேறு என்ன பண்ணுவாங்க? வேறு என்ன பண்ணுவாங்க? என்னது டிசீஸ் இருக்கா பார்க்குற. அப்புறம் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு. குவாலிட்டியாக கொடுக்கணும், குவான்டிட்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அதிகம் இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் there should be a proper water supplement also. வாட்டர் வந்து சஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு போகுதா? ஃபுட் தனி, வாட்டர் தனி தானே. ஓகே, குவாலிட்டியாக தான் தரணும், குவாலிட்டியாக தரணும், கிளென்லினஸ், ஹைஜீன் இருக்கணும். And there should be proper regular inspection and proper visit. அதாவது விசிட் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதனா ஒன்று ஆகிட்டா கூட என்ன பண்ணணும்? உடனே சீல் வைக்கணுமா? இப்போ ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு சீல் வச்சு மூடிடணும். நான் கவர்மெண்ட்டை போய் பார்க்கணும்னு சொன்னேன். அந்த மேனேஜ் பண்ணுறவங்க அதை போய் பார்த்துக்கிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கணும், கரெக்டாக எல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்னு. சரி, அப்போ அது ரெண்டுமே அதுதான், ரெண்டு மேனேஜ்மெண்ட்டும் அது பொருந்தும், பவுல்ட்ரிக்கும் டெய்ரிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பேர்ட் ஃப்ளூனா என்னது? பறவை காய்ச்சல். மாற மாட்டுது. ஓகே, bird flu வந்து refers to as avian flu. So what is that? It is a viral disease that is caused by wild birds or even poultry birds, and then including backyard chickens. What they do is there are two forms of influenza. ரெண்டு வகையா இருக்கு. ஒரு டைப் வந்து it is low pathogenicity, another is high pathogenicity. low pathogenicity னா கம்மி, கொஞ்சம் harm, நமக்கு harm கம்மி. இது ஹைனா வந்து contagious and kills about 90% of all the chickens which have this avian disease. And then அப்புறம் என்ன எப்படி பண்ணலாம், எப்படி prevent பண்ணலாம்?
எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் இவங்களை இந்த மாதிரி டிசீஸை? ப்ராப்பராக நமக்கு எப்படி இது பண்ணலாம்? நமக்கு ஓவராக கான்டாக்ட் அவங்க கூட இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப கான்டாக்ட் இருக்கு. அப்புறம் வந்து வேற என்ன பண்ணும்? இல்லை எதுவும் சொன்னீங்க, சொல்லு பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம் ஆமாம், நமக்கு வராமல் இருக்க பாயில் பண்ணி நல்லா சரி நம்ம பார்ப்போம் இங்கே என்னது above 70 degrees Celsius and then seek medical advice whenever necessary and then avoid contact with infected poultry and then avoid visiting the poultry oftenly and then last வந்து keep the hands very clean. ஓகே, அடுத்து வந்து அனிமல் ப்ரீடிங் பார்ப்போம். அனிமல் ப்ரீடிங் வந்து they are divided into 3 process. ஒன்று வந்து inbreeding, outbreeding, control breeding. And this inbreeding வந்து divided into 3: outcrossing, cross breeding and then interspecific hybridization. Controlled வந்து artificial insemination and multiple ovulation embryo transfer techniques. Inbreeding அப்படின்னா என்னது? Same breed and which have common ancestor, that is 4 to 6 generation வந்து they have the common ancestor. So அவங்கள வந்து breed பண்றது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா they'll take the superior male and superior females வச்சு breed பண்ணுவாங்க. எப்படி superior male கண்டுபிடிப்பாங்க, எது superior female, எப்படி எந்த criteria வச்சு கண்டுபிடிப்பாங்க? எப்படி ஃபீமேல் எப்படின்னா அது வந்து ரொம்ப ஹை மில்க் கண்டென்ட் கொடுக்குது, அது வந்து ஃபீமேல். மெயிலுக்கு வந்து விச் கிவ்ஸ் ஹை ப்ரோஜெனி, அவங்கள வந்து மெயில் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ப்ரீட் பண்ணிட்ட பிறகு ஒரு ப்ரோஜெனி வரும்ல, அதை வச்சு மீதியை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்ப்ரீடிங். அவுட் ப்ரீடிங் அப்படின்னா என்னது? டிஃப்ரெண்ட் இல்லை இல்லை இல்லை. அவுட் ப்ரீடிங் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து ஒரே ப்ரீட் தான், ஆனால் வந்து 4 to 6 ஆன்சிஸ்டர் வந்து காமனாக இருக்க மாட்டாங்க. இதுவே வந்து இன்ப்ரீடிங்கில் வந்து காமன் 4 to 6 ancestors, பட் இங்கே வந்து நோ காமன், தட் இஸ் நோன் அஸ் அவுட் கிராசிங். கிராஸ் ப்ரீடிங்னா ப்ரீட் மாறும். இப்போ வேற டிஃப்ரெண்ட் 2 ப்ரீட் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு சுப்பீரியர் மேலும் சுப்பீரியர் ஃபீமேலும் வேற ப்ரீட்லேருந்து எடுத்து தே வில் interbreed. அதுக்கப்புறம் interspecific hybridization னா I'm sorry, interspecific hybridization னா வேற ஸ்பீஷீஸ். ஓகே, லைக் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹார்ஸும் டாங்கியும் எடுத்தாங்க, அதில் வந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது பேர் வந்து மியூல் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, கண்ட்ரோல் என்னது ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் என்னது? ஒரு சுப்பீரியர் மேல் புல்லை எடுத்துட்டு வாட் தே டூ இஸ் தே கலெக்ட் த sperm from that and they will store that in that liquid nitrogen tank and also with the temperature up to 35 degrees Celsius. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அந்த டியூப் ஸ்பெர்மை வந்து they will inject into the female cow so that through what? Through endoscope or insemination gun. So adilende offspringly produced. So that is known as artificial insemination. Okay, what is MOET? enna பண்ணுவாங்க இதல? என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஓகே, they'll take one superior cow. அந்த கவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா they'll inject some hormones, and that is nothing but follicular stimulating hormone. அந்த ஹார்மோன் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதானே எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா follicular maturation-ஐ சீக்கிரம் ஆயிட்டு அதுக்கப்புறம் it will become super ovulation. வெறும் ovulation இல்ல, super ovulation. அதனால என்ன ஆகும்? it produces 6 to 8 eggs. இது வந்து ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணா நார்மல் கவ் வந்து ஒரே ஒரு எக் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து because of injecting this hormone how they produce 6 okay. At the time what they do is natural mating or some artificial insemination. Artificial insemination na yes, அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக நார்மல் மேட்டிங். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஃபர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எம்ப்ரியோ வந்து வளர்ந்துட்டு, தட் இஸ் 8 to 32 ஸ்டேஜஸ். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க? தே வில் ரிமூவ் ஆல் த எம்ப்ரியோஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுப்பீரியர் கவுலேருந்து தே வில் ட்ரான்ஸ்ஃபர் டு தட் டு சரகேட் மதர்ஸ். அப்போ முன்னாடி அந்த சுப்பீரியர் கவோட ஸ்டமக் வந்து க்ளீன் ஆகிட்டு திருப்பியும் தே வில் ஸ்டார்ட் ஃபார் another ovulation. So this is known as multiple ovulation embryo transfer technique. Okay, next is apiculture. What is apiculture? Yes, production and maintenance of honeys for production of what?
Honeys. Okay, what are the nutritional values of honeys? என்னென்ன இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ்க்கு நியூட்ரிஷனல் வேல்யூ. வேற என்ன இதுக்கெல்லாம் யூசஸ் ஹனி? கெட்டு போகாது. ஓகே. ஸ்வீட்னிங் ஏஜென்ட். ஓகே, வேற? சரி, நியூட்ரிட்டிவ் வேல்யூ சொல்லியாச்சு. வேற வேற எதுக்கெல்லாம் வந்து? எஸ், காஸ்மெட்டிக்ஸ். கரெக்ட், காஸ்மெட்டிக்ஸ். வேற? அண்ட் ஆல்சோ பாலிஷஸ். அப்புறம் வேற எதுக்கு யூஸ் ஆகுறாங்க? ஹனி பீஸோட மெயின் ஒரு இது இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன், பீ வேக்ஸ். ஓகே, வேற? பிளான்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அவங்க? எஸ், ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன். ஓகே, இந்த அப்பிகல்ச்சரை எப்படி செட்டப் பண்ணணும், என்னன்னா அதே மாதிரி என்னென்ன க்ரைட்டீரியாவில் இவங்க பார்க்கணுன்னா, எந்த பிளேஸில் வந்து ஹனீஸ் வந்து எஃபெக்ட் ஆகாமல், கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கூட எஃபெக்ட் ஆகாமல் இந்த அப்பிகல்ச்சர் இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஹனி பீ வந்து நல்லா இது கொடுக்குது, ஹனி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ அந்த டைப் ஆஃப் இதுவை வந்து செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வேற என்ன முன்னாடி பண்ணுவோம்? அதில் வேற என்னெல்லாம் பண்ணுவோம்? கேட்டிலுக்கு ப்ரீடர் செலக்ட் பண்ணியாச்சா? ப்ரீடர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். வேற என்னெல்லாம் பண்ணணும் நம்ம கேட்டில்லையும் அந்த பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில்? பிளேஸ் ஃபர்ஸ்ட். ஹைஜீன். நீ என்ன சொன்ன? பிளேஸு, நெட் வச்சு அது ஏற்ற மாதிரி அந்த செட் பண்ணுறதுக்கு அந்த இடம் வந்து சஃபிஷியண்ட்டாக ஓகேவா, அதை வந்து வேறு எதாவது எக்ஸ்டர்னலாக ஃபேக்டர்ஸ் வந்து எதனா வந்து எஃபெக்ட் பண்ணிடுமா, அழிச்சிருமா, அந்த மாதிரி. வேறு என்ன பண்ணுவாங்க? குயினை வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லு? சரி, நீ சொல்லு. சரி, இந்த மெயினாக இந்த அப்பிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற பீ பேர் வந்து இந்தியன் பீ. ஓகே, இந்தியன் பீ, அப்பிகா இண்டிகா, ஆப்பிஸ் இண்டிகா, சாரி, ஆப்பிஸ் இண்டிகா, தட் இஸ் நோன் ஆஸ் இந்தியன் பீ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஷரிஸ். ஃபிஷரிஸ்னா எஸ், பெசிகல்ச்சர். அதெல்லாம் எக்கனாமிக் யூஸ் என்னென்ன இருக்குது அதில்? international வந்து commodity trade with between countries also very useful. And then வந்து நம்மளோட global trade in fish over வந்து எவ்வளோ? 102 billion in 2008 itself. And then வந்து அதனால என்னென்ன வருது நமக்கு? meat and then some supplements also வருதுல. என்ன rich in proteins. வேற? cod liver oil. Yes, vitamin A நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து these are the usefulness. And அப்புறம் என்னது? foreign exchanges from fishes, exports, finances and other food imports. Sorry. Okay. என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்கும்? கட்லா. எஸ், prawns. Yeah, different types of prawns, crabs. அப்புறம் வேற என்ன இருக்கு? catfish. சரி, எக்கனாமிக் கோஸ்டல் ஏரியாவில் இருக்க பீப்புளுக்குலாம் இது ஒரு வேலை கொடுக்குது இல்லை? கோஸ்டல் ஏரியாவில் தண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாரும் இதான வேலை. ஓகே, வாட் இஸ் கிரீன் ரெவல்யூஷன்? பசுமை புரட்சி refers to the large increase in crop production by using modern agriculture technique. Green revolution father of green revolution in India is called India வந்து யாரு? MS Swaminathan. What he introduced the further developing high yielding varieties of wheat in India. So he also the founder of MS Swaminathan Research Foundation. Like for example, சாச்சரம் officinarum அவங்க வந்து என்னன்னா they have a thick stems and a high sugar content இருக்கு. ஆனா வந்து என்னன்னா இவங்க வந்து அங்க வளர மாட்டாங்க, அவங்க வந்து இங்க வளர மாட்டாங்க. So what they did is interbreed பண்ணாங்க. ரெண்டு பேரும் interbreed பண்ணி
hybrid வந்துட்டு அந்த hybrid வந்து with a high quality of sugar content and a thick stem அது வந்து which can grow in where North India ல வளரலாம் ஓகே அது ஒரு example for green revolution okay next is plant breeding for disease resistant plant breeding அப்படினா hybrid plant for disease resistant அப்படினா என்ன மெத்தட் எப்படி என்ன ஸ்டெப்ஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட்டோட சோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முடிச்சிட்டு அப்புறம் என்னது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீடிங் அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் தவிர்க்கிறதுக்காக என்ன மெத்தட் வந்து we have to identify and then testing for the disease resistant and later what we do selection of the resistant lines and these are the causes of what என்னென்ன டிசீஸ் வந்து என்னென்ன பிளான்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஆமா ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியல் கேங்கர் ஓகே கேங்கர் டிசீஸ் citrus canker yes citrus என்ன ஆகும் yes dot rot ஆமா அந்த yellow என்ன leavesல அந்த lemon leaves citric lemon level leavesல அதுக்கு அப்புறம் வேற என்ன wilt அப்படினா கொட்றதா wilt ஓகே எனக்கு தெரியல நான் பார்த்துட்டு வரேன் wilt ஓகே wilt okay the causative agent for disease in plants வந்து various agents இருக்காங்க என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க causative agents for disease in plants bacteria virus yes bacteria fungi virus and all அதுக்கு அப்புறம் fungi என்ன what they give is they give brown rust of wheat wheatல வந்து brown rust இது மாதிரி ஆயிடும் எப்படி brown rustனா rustனா என்னது அப்ப துரு பிடிச்ச மாதிரி அந்த வீட்லாம் ஆயிடும் அதுக்கு அப்புறம் வந்து red rot of sugarcane these are caused by fungi okay any example for bacteria cause பண்ண எதனா ஒரு plant disease canker yes citrus canker வேற virus க்கு சொல்றாங்க tobacco mosaic virus சரி பாக்டீரியாக்கு இன்னொன்னு சொல்லு blight of rice அப்படின ஒரு disease வந்து it is caused by bacteria viruses-னா yes அப்புறம் turnip mosaic எப்படி இருக்கும் அப்ப அந்த tobacco mosaicலனா அந்த I mean tobaccoல எப்படி இருக்கும் என்ன எப்படி இருக்கும் mosaic மாதிரி mosaic எப்படி okay these are the methods for breeding of disease resistance என்ன breeding ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு conventional method and then mutation method conventional method என்ன பண்ணுவாங்கன்னா the breeders யார் breed பண்றாங்களோ அவங்க வந்து they should select a high yield எந்த plant கொடுக்குதோ they should select that thing and that is also disease resistant இருக்கணும் high yield அதே same time அவங்க கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் அத breeder skill வந்து selecting the best plants for the many and the varied offspring produce பண்ற மாதிரி and then these are grown on and tested in the subsequent years and what happens this is called as the artificial selection because we select which organisms get to reproduce so நம்ம select பண்ணி நம்மளோட ரிசல்ட் நமக்கு தெரியும் இதுதான் வர போகுது அப்படினு அதுதான் called as conventional method and then mutation method na four step mutation method first வந்து choice of material என்ன material வந்து we have to choose and then choice of mutation yes அதுதான் choice of material வந்து best adopted variety of the crop should be selected for mutagenesis because such variety has all acceptable agronomic features agronomic na yes and the choice of mutagen வந்து depends upon the parts of the plants to be treated எந்த பார்ட்டுக்கு வந்து எந்த பிளான்ட்டோட பார்ட்டுக்கு நம்ம ட்ரீட் பண்றோமோ according to that only choice of mutagens should be selected and then chemical mutagens are like more preferred for seed treatment and radiation for treatment of vegetative parts அப்புறம் in case of irradiation the plant parts are immediately placed to raise the M1 plants from them which is for M1 plants in case of irradiation the plant parts are immediately planted to rise M1 yes mutation yes and in case of chemical mutations use பண்ணனும்னா இல்ல சொல்லு
சீட்ஸ்லாம் வந்து என்னன்னா they have pre-soaked for before hours to initiate this mutation breeding, and then which avoids which exposed to a again desired mutagen, then washed in the running tap water to remove the mutagen present in them. And plant breeding for developing insect and என்னென்ன plant breeding develops என்னென்ன techniques involve ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து morphological and physiological, அதுக்கப்புறம் biological characteristics வந்து they are responsible for insect resistant in host crop plants. So which is responsible in disease, like இந்த பார்ட் தான் வந்து disease cause பண்ணுது அப்படின்னா it is based upon what? Morphological, physiological and biological characteristics only. And then like example வந்து morphological charactersல hairy leaves of plants which is resistance to pest. Okay, next வந்து plant breeding for improved food quality. Okay, plant breeding for improved food quality na நிறைய food quantity கிடைக்கும். குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கிறதுக்காக என்னென்னா ஜெனட்டிக் என்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஆல்சோ ஆக்ரோனமிக் அப்ரோச்சஸ் லைக் வாட் மினரல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் தென் foliar fertilization and plant growth promoting microorganisms. So இதெல்லாம் வச்சுட்டு we can improve the quality of yes. எதுக்கு நம்ம ஃபுட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்? ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? குவாலிட்டி எப்படி குறையும்? டிசீஸ் வரும். வேறு என்ன ஆகும்? டிஃபிஷியன்சியாக இருப்பாங்க. கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்காம இருக்கும். லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். வேறு இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும். இம்யூனாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் வேறு என்னவா இருப்பாங்க? மாறிட்டு டிஸார்டர்ஸ். ஆமாம்.